நீங்க தான் பயங்கர வைரல், எதுல தொடர்ந்தாலும் உங்களோட இன்டர்வியூ, உங்களுடைய ஹோம் டூர், உங்க பிரியாணி கடையோட ரிவ்யூ தான் போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? கோடீஸ்வரன்றாங்க. நம்ம கோடீஸ்வரன் கிடையாது. ஆல்ரெடி வந்து ஆடி கார் வாங்கி உங்களுடைய ட்ரீமை நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. சோ அடுத்து எப்படி ரோல்ஸ் ராய்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்ககிட்ட இருந்து? இதுவே கரெக்டா டியூ கட்ட முடியுமான்னு தெரியல. ரோல்ஸ் ராய்ஸ் டயர் வாங்க முடியுமா கூட தெரியல. பிரியாணி நல்ல பிரியாணி கொடுத்தா கண்டிப்பா மக்கள் நம்மள வரவேற்பாங்கன்றது இதான் எடுத்துக்காட்டு. நீங்க ஒரு ஜப்பார் பாய் பிரியாணி மாதிரி ஒரு துபாயில, ஒரு சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ் இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் உங்களுடைய பிரியாணி டேஸ்ட் போகணும். ஆக்சுவலா வியூவர்ஸ் என்னன்னா, நம்ம வெளியில விளாக் எடுத்துட்டு இருந்தோம். அண்ணன் கிட்ட கேட்டோம், அண்ணா பேசுறீங்களானா இங்கே வெளியிலே பேசிக்கலாம்னா அப்படின்னு சொன்னேன். பட் அவர் தான் இல்ல பிரதர், நீங்க வாங்க நம்ம கார் உள்ள உட்காந்து டீடைலிங்கா ஃப்ரீயா பேசுவோம் ஏசி போட்டு அப்படின்னு கூப்பிட்டு வந்தாரு. அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு நம்ம ஒரு கமெண்ட் பார்ப்போம்ல, அதை நான் நேர்ல பார்த்தேன் அண்ணனுடைய உருவத்துல. சோ அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றினா. அதே மாதிரி சொல்றேன், என் பிரியாணி இருக்காது. தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லுவாரு, உங்களுடைய காம்படிட்டர் வந்து உங்களுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம அண்ணன் வந்து எலிவேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பாட்டு கேக்குறீங்களா? பரவாயில்லண்ணா, காப்பிரைட் அடிச்சுறாங்கண்ணா. காப்பிரைட் ஸ்ட்ரைக் குத்துறாங்கண்ணா. சோ கைஸ், இப்ப நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, சென்னையிலே பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்புக்கடை பிரியாணி. அதோடைய ஓனர் தமிழரசன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. ஆக்சுவலா தேங்க்யூ சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. சொல்லுங்க, இப்ப நீங்க தான் பயங்கர வைரல், எதுல தொடர்ந்தாலும் உங்களுடைய இன்டர்வியூ, உங்களுடைய ஹோம் டூர், உங்க பிரியாணி கடையோட ரிவ்யூ தான் போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்குதான் நம்ம உழைச்சோம். இந்த மாதிரி எல்லாம் வந்துருவோமான்றது ஒரு ஆசை தானே. இந்த மாதிரி நம்ம வந்துருவோமா அப்படின்னு. அந்த மாதிரி பிரியாணி நல்ல பிரியாணி கொடுத்தா கண்டிப்பா மக்கள் நம்மள வரவேற்பாங்கன்றது இதான் இது எடுத்துக்காட்டு. நம்மளை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டு. இதுக்கப்புறம் நம்ம கரெக்டா பண்ணி இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். இல்லைன்னா இதுலயும் நிறைய ஆப்புகளும் இருக்கு. கண்டிப்பா வைரல் கண்டிப்பா ஆப்புகள் நிறைய வரும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நிறைய இருக்கு. அதனால இதுக்கப்புறம் தெளிவா போகணுன்றதுதான். இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, இதுக்கப்புறம் தெளிவா போகணும். அதுதான் பயபக்தியோட பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த கடை பயங்கரமா போயிட்டு இருக்கு. அடுத்து ஏதாவது பிரான்சைஸ் இல்ல வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? நிறைய ஐடியா இருக்கு. அடுத்தடுத்து போனோம். நிறைய பேர் கோடீஸ்வரன்றாங்க. நம்ம கோடீஸ்வரன் கிடையாது. கோடீஸ்வரன் தான் என்ன அடுத்தது நம்ம 4 வருஷத்துல எனக்கு மைண்ட் செட்டுக்கு இன்னும் எப்படியோ பெருசாக்கிட்டு இருப்பேன். ஏன் பெருசாக்கலாம்னா பினான்ஸ்ல கொஞ்சம் இருக்கிறதுனாலதான். அது அதனால ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண ஆசைதான். அதே மாதிரி ஓபன் பண்ணா அது கஸ்டமரோட அவங்க மேலதான் திரிக்கப்படும். அதனால அதுவும் யோசிக்கிறேன், சரி இப்படியே பண்ணலாமா. ஆசைகள் இருக்கு, நிறைய பண்ணணும்னு ஆசைகள் இருக்கு. பாப்போம். நம்ம இதுவே ஒரு எதிர்பார்க்காத வந்தோம். இன்னும் அடுத்தது என்ன எப்படி போகும்னு தெரியாது. வேர்ல்டு ஃபுல்லா கூட கடை ஓபன் பண்றது வரலாம். கண்டிப்பா இங்கேயே கூட குண்டு செட்ல குதிரை கட்டுறது கூட வரலாம். ஆக்சுவலா நிறைய கமெண்ட்ல சொல்ற வியூவர்ஸ், ஆடியன்ஸ்லாம் அப்புக்கடை பிரியாணி சாப்பிடுறவங்க சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஜப்பார் பாய் மாதிரி, நீங்களே சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஜப்பார் பாய் பிரியாணி மாதிரி ஒரு துபாயில, ஒரு சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ் இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் உங்களுடைய பிரியாணி டேஸ்ட் போகணும். அதனால வெளிநாடுகள்லயும் நீங்க வந்து பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆமா, கூப்பிட்டு இருக்காங்க என்ன. ஓகே, எந்தெந்த நாடுகள்ல கூப்பிடுறாங்க? துபாயில கூப்பிடுறாங்க. ஓகே, ஸ்ரீலங்கால, யூஎஸ்ல. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல பார்ப்போம், அப்புறம் பறக்கலாம். கண்டிப்பா சொல்லுவாங்களே, இருக்கிற இடத்த ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கலாம், அப்புறம் நீ பறடானுங்களே. அந்த மாதிரி இருக்கிற இடத்த ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா சென்னையில நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்தியால பண்ணுவோம், அதுக்கப்புறம் வெளியே போவோம். சோ இங்க ஃபவுண்டேஷன் ஃபுல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணாம பில்டிங்கும் ஸ்ட்ராங் பண்ணோம், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இங்க பண்ணிடுவோம், தமிழ்நாட்டுல, இந்தியால. அண்ட் உங்கள் வெற்றியை தொடர்ந்து நீங்க வந்து ஒரு லக்ஸரி காரான ஆடி காரும் வாங்கிருக்கீங்க. சோ அதை அச்சீவ் பண்ண மொமெண்ட் எப்படி இருந்தது? அது ஒரு வேற லெவல் ஃபீல். அது வந்து இவ்வளவு வெயிலையும் உள்ள உறைஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் இந்த காரை ருசிச்சு பாத்துட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா வியூவர்ஸ் என்னன்னா, நம்ம வெளியில விளாக் எடுத்துட்டு இருந்தோம். அண்ணன் கிட்ட கேட்டோம், அண்ணா பேசுறீங்களானா இங்கே வெளியிலே பேசிக்கலாம்னா அப்படின்னு சொன்னேன். பட் அவர் தான் இல்ல பிரதர், நீங்க வாங்க நம்ம கார் உள்ள உட்காந்து டீடைலிங்கா ஃப்ரீயா பேசுவோம் ஏசி போட்டு அப்படின்னு கூப்பிட்டு வந்தாரு. அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு நம்ம ஒரு கமெண்ட் பார்ப்போம்ல, அதை நான் நேர்ல பார்த்தேன் அண்ணனுடைய உருவத்துல. சோ அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றினா. சோ உங்களுடைய அந்த டவுன் டு எர்த் குவாலிட்டியும், நீங்க வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டி பிரியாணி வித் அன்லிமிட்டடோட கொடுக்கணும் நினைச்ச அந்த மனசுதான் இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய growthக்கு வந்து காரணமா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம சில கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற பிரியாணி நம்ம சென்னையில இருக்கிற மத்த பிரியாணி கடையோட எந்த விதத்துல வந்து ஹைலைட்டா இருக்கு, டிஃபரெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடல. ஆக்சுவலா வந்து கூட்டம் பயங்கர ஹெவி கிரௌடு, அதனால சில காரணங்களுக்காக டோக்கன் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போ நான் சொல்ல உங்களுக்கு ஃபீல் ஆகும், நீங்களும் உங்க பதில் சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபீல் தெரியும். நம்ம சும்மா என் பிரியாணி அதே மாதிரி சொல்றேன், என் பிரியாணி ஒவ்வொன்றும் இருக்காது.
ஓகே. ஒரு நல்ல ஒரு செட்டில்டா ஒரு பிரியாணி சூப்பரா இருக்கும். என் பிரியாணி தான் இன்னைக்கு டாப்லாம் இல்ல, ஆனா சாப்பிட்டா கண்டிப்பா இன்னொரு வாட்டி சாப்பிடலான்ற மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால பிரியாணி நல்லா, மற்ற கம்பாரிசன்லாம் அப்படிலாம் இல்ல. எனக்கு எல்லாம் என் பிரியாணியோட மற்றவங்க பிரியாணியும் பிடிக்கும். என் பிரியாணி தான் டாப்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு ஒரு டாப் 10க்குள்ள என் பிரியாணி வரும். சூப்பர்ண்ணா. சென்னையில உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா இப்ப உங்க கடையை தவிர்த்து வேற எந்த கடையோட பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்? நீங்க டேஸ்ட் பண்ணது இல்லை இது வரைக்கும்? அப்படிங்களா? மத்த கடைன்னா அயப்பக்கத்துல ஒரு கடை இருக்குது. ஓகே. அந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த கடைனா என் கடை தான். வந்து நம்ம தலைநகர்ல ஒரு கடை இருக்குது, அங்கேயும் பிரியாணி பிடிக்கும். அது யார் கடைன்னா அது என் கடை தான். அதுவும் உங்க கடை தான். சூளமேட்ல வரப்போகுது. ஓகே. அதுக்கப்புறம் டிஎல்எஃப் ஒரு கடை இருக்குது, அங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சைபர் பார்க் உள்ள இருக்கா இல்ல வெளியில சொல்றீங்களா? டிஎல்எஃப் இல்ல, அந்த டிஎல்எஃப் உள்ள கொஞ்சம் ஊர் உள்ள இருக்கு, அது ரெடி வீடியோல மக்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. அட்ரஸ் கரெக்டா எங்கன்னு எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல. எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்துல இருக்கு, எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்துல. ஓகே ஓகே, எஸ்ஆர்எம் காலேஜ். ஃபைன். சோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லுவாரு, உங்களுடைய காம்படிட்டர் வந்து உங்களுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம அண்ணன் வந்து எலிவேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ ஆனா இதோட இன்னும் சில கொஸ்டிகளோட நான் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நீங்களும் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்கீங்க. அதனால இப்ப நீங்க வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்ற ஆசையோட இருக்காங்க. குறிப்பா இந்த ஃபீல்டுல ஃபுட்ல வந்து கெஃபே வைக்கணும், இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும், ஒரு பிரியாணி கடை வைக்கணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னோடியா நீங்க வந்து என்ன ஐடியாலஜிஸ் வந்து கொடுக்கணும்னு விரும்புறீங்க? என்ன ஐடியானா, ஒண்ணு நம்ம ஒரு செடி வச்சோம்னா அது மரமா ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? பல வருடங்கள் ஆகும்ல. அந்த வருடங்கள் தான் இந்த 4 வருடங்கள். அது வரைக்கும் நம்ம தண்ணி ஊத்தி பராமரிக்கணும். சும்மா நீ எத்தனை போய் செடியை வச்சுட்டு அந்த ஒரு படத்துல, இந்த படத்துல வரும் பாருங்க, மாங்காய் கண்ணு கொட்டையோ ஏதோ ஒன்று கொட்டையை போட்டு நோண்டி நோண்டி அது நோண்டி பார்த்துட்டே இருப்பார்ல. அப்போ அதை விடுறா வருன்றான் போது அது வளரும் நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ 4 வருஷம் அதே மாதிரி ஷார்ட்டா கிடைக்காது. நீங்க உழைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆச்சு டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம ஜிம் போறோம், ஜிம் போயிட்டு உடனே தூக்கிட்டு ஆர்ம்ஸ் வந்துச்சு வேற வந்துச்சுன்னு வந்துருமா? வராது. கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகும். நம்ம பண்ற ஒர்க் அவுட்டுக்கான ஒரு பலன் கிடைக்கிறது ஒரு 3 months ஆகும். ஜிம் கன்சிஸ்டன்சி விடாம பண்ணிட்டு அதை பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி அப்பு கடை பிரியாணி மாதிரி இல்ல, இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க மாதிரிலாம் வரலாம். ஆனா உங்க கடை தவிர்த்து நீங்க வந்து கேட்டரிங் ஆர்டர்ஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். அது எப்படி நான் கிலோ பேசிஸ்ல பண்றீங்களா இல்ல? ஆமா, கிலோ பேசிஸ் தான். மினிமம் 5 kg இருந்து நம்ம கிட்ட பிரியாணி வாங்கிக்கலாம். மினிமம் ஃபங்க்ஷன்ல இருந்தே பண்ணலாம். வேணும்னா மினிமம் 5 kg இருந்து வாங்கிக்கலாம். ஓகே. உங்களுக்கு இல்ல ஒரு 10 பேர் சாப்பிடணும், நீங்க ஒரு பக்கெட் தூக்கி இங்க பக்கெட்லயே போட்டு கொடுத்துடலாம், ஒரு 10 பேர் சாப்பிடுற மாதிரி. அது மட்டும் இல்லாம வேற எங்கேயாவது கடைகள் இருக்கு அவங்களுக்கு நீங்க பண்ணி தர மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பண்ணி தரீங்க? இந்த ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா நம்ம கடை வச்சு ஃபுல்லா நம்ம கடை பேர் வச்சு பண்ணலாம். ஏன்னா நம்மள நம்பி ஒரு 20 பேர் இருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கும் கொடுத்துட்டுனா அவங்களை வந்து அந்த வேல்யூ தெரியல. கண்டிப்பா. ஆனா நம்மளே இறங்கி பண்ணி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளும் நல்லா இருக்கணும், கூட இருக்கிறவங்க நல்லா வச்சுக்கோன்னா அப்ப நம்மளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இறங்கினாதான் அந்த லாபத்தை நம்ம எடுக்க முடியும். ஆனா இன்னமும் நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு, அதை சொல்ல தேவையில்ல, அது தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். அண்ட் ஃபைனலா ஒண்ணு, ஆல்ரெடி வந்து ஆடி கார் வாங்கி உங்களுடைய ட்ரீமை நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. சோ அடுத்து எப்படி ரோல்ஸ் ராய்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்ககிட்ட இருந்து? இதுவே கரெக்டா டியூ கட்ட முடியுமான்னு தெரியல. ரோல்ஸ் ரைஸ் டயர் வாங்க முடியுமா கூட தெரியல. ஆனா அதை நினைச்சா இது வாங்கிட்டேன். வாங்க முடியாதுன்னா ஒண்ணும் இல்லைங்க, வாங்கலாம். என்ன ஒரு 40-50 வயசு ஆகும். இப்போ ஒரு 29 வயசு ஆகுதா, இன்னும் ஒரு 50 வயசுல கூட வாங்கிடலாம். கடினமா இதே ஃபாஸ்ட்ல போனா வாங்கிடலாம். கண்டிப்பா. அதுக்கு கொள்ள அடிக்கணும், என்ன மாதிரி குப்பா பண்ண முடியாது. அதான் சொல்றேன், வாங்க முடியாது. ரோல்ஸ் ரைஸ்லாம் வாங்க முடியாதுங்க. சும்மா சொல்லிடலாம்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நான் விற்கிற ரேட்டுக்கெல்லாம் வந்து இந்த காரே வாங்க முடியாது, டியூ கட்ட முடியாது, அப்படியே ரொட்டேஷன்ல போயிருக்கிறேன். அது ஒரு இதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். என்னோட ஹாப்பினஸ் என்ன வந்து டேமேஜ் பண்ண நான் டேமேஜ் விடாம நான் கெத்தாதாங்கிறது காட்டினேன். அந்த ஒரு கம்பேக்க காட்டணும், அந்த மாதிரி காட்டிட்டு இருக்கேன். மத்தபடி எல்லாம் பெரிய வருமானம் எல்லாம் கடையில கிடையாது, அதையும் சொல்றேன். சோ தேங்க்யூ சோ மச்னா, இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப அழகா அற்புதமா பதில் சொன்னீங்க. சோ சீக்கிரம் நானும் போய் சாப்பிட்டுட்டு பிரியாணி எப்படி இருக்குன்றத நம்ம ரிவ்யூல சொல்றேன். சோ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நீங்க ஓவராலா கன்வே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுங்கண்ணா. ஓவராலா பண்ணுவோம், உங்களை ஃபாலோ பண்ற நிறைய. லவ் யூ சோ மச். அவ்வளவுதான், ஒரே லவ் யூ சோ மச் மக்களே. என்ன அப்பு சொல்ற மாதிரி வணக்கம் மக்களே, அந்த மாதிரி லவ் யூ சோ மச் மக்களே. அதான் ஒரே வார்த்தை, லவ் யூ லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ. அந்த லவ் எனக்கு கொடுக்குறாங்க, அந்த லவ் நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். நான் ஆக்சுவலா ஆடி கார்ல நான் ஏறினது இல்ல. சோ அண்ணனுடைய அந்த ஒரு இதுவால நான் ஏறி உட்கார்ந்தா இல்ல சார். நாளைக்கு நீங்க கண்டிப்பா என்ன கூப்பிட்டு நீங்க ஒரு கார்ல உட்கார வைப்பீங்க, கால் பண்ணுறீங்க. கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. இதே மாதிரி கடினமா உழைங்க,
கடினமா எப்படி ஸ்மார்ட்டாவும் உழைக்கணும், கடினமா உழைக்கணும். கடினமா மட்டும் உழைக்கணும். ஸ்மார்ட் ரெண்டுமே காம்பினேஷன். ஸ்மார்ட் ஒர்க் தான் 80% இருக்கணும், ஹார்ட் ஒர்க் 20% தான் இருக்கணும். அப்ப டக்குன்னு பெரிய ஆள் இல்ல என்ன மாதிரி. தேங்க்யூ நான் பெரிய ஆள் இல்ல, ஆயிடலாம், ஓரளவுக்கு வந்துடலாம். ஓகேண்ணா. ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஆனா நம்ம சேனல் வந்து விக்னேஷ் இன்சைட் பேஷன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் சொல்லிடுங்க உங்க ஸ்டைல்ல. உங்க பேர் என்ன? விக்னேஷ் இன்சைட் பேஷன் சேனல். என் பேர் விக்னேஷ். அந்த சேனல் அது வாயில் வராது, பரவாயில்லையா? பரவாயில்ல, வந்த வரைக்கும் சொல்லுங்க. விக்னேஷ் இன்சைட் பேஷன். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அவரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வேற லெவலில் பண்ணி விடுங்க. அப்பு கடை பிரியாணி ஜூஸியா கொஞ்சம் பண்ணி விடுங்க. நானும் அப்போ அந்த மாதிரி வந்து சீக்கிரம் ஒரு ஆடிக்கார் வாங்கணும். ஆடிக்காரோ பிரியாணி கண்டிப்பா வாங்கலாம், கவலையப்படாதீங்க. சரிங்களா? கண்டிப்பா. தேங்க்யூண்ணா. அண்ட் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ணன் சொன்னாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. சோ நம்ம வந்து நிறைய இடங்கள் நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்படி எனக்கு இந்த இடத்துல அப்பு அண்ணனுடைய அந்த பிரியாணி கடையில இருந்து நான் எடுத்துட்டு போற நிறைய மோட்டிவேஷன்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம தமிழரசன் அண்ணன் வந்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து இந்த உலகத்துல எவ்வளவு யதார்த்தமான விஷயங்களை நம்ம வந்து மேற்கொள்ளணும், எதிர்கொள்ளணும்ன்ற எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதையும் நிறைய ஒரு ஐடியாலஜியா, மெத்தடாலஜியா நம்ம எடுத்துட்டு போவோம். சோ வீடியோவை ஆல்ரெடி சொன்ன லைக் பண்ணிக்கங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கறதுக்கு தேங்க்யூ சோ மச். Bye bye. என்னடா அங்கேயே நின்னுட்ட? இல்ல, கட்டுதான். அது ரெக்கார்டா இருக்க பாரு. ஆயிருக்குண்ணா. ஏன்னா பாருங்க, நாங்க ஒரு டிரைவ் போறோம். நாங்க ஒரு சின்ன டிரைவ் போறோம். வெயிலுக்கு சீட் பெல்ட் போறோம்னு நினைக்காதீங்க. சீட் பெல்ட் போட்டு பின்னாடி பக்கம் வச்சிருக்கோம். ஏன்னா ஏறி இறங்குறோம்ல, ஏன்னா இந்த வண்டி சீட் பெல்ட் போடலன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் தூரம் போகும்போது கத்திக்கிட்டே இருக்கும். சோ நீங்க சாப்பிட்டீங்களாண்ணா? இல்ல, இப்பதான் சாப்பிட்டேன். இப்பதான் டேப்லெட் போட்டேன். ஓகே ஓகே. கொஞ்சம் தலைலாம் வலிக்குது பயங்கரமா. டெய்லி டென்ஷனா இருக்குல்ல. பாட்டு கேக்குறீங்களா? பரவாயில்லண்ணா. காப்பி ரைட் அடிச்சுறாங்கண்ணா. ஐயோ ஆமால, காப்பி ரைட் ஸ்ட்ரைக் குத்துறாங்கண்ணா. ஆமா, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆமாண்ணா. பாட்டு கேட்கலான்னு பார்த்தோம், அப்புறம் இவரு சேனலுக்கு காப்பி ரைட் கம்பெனி இப்ப இருக்கிற பல யூடியூப் சேனல்ல வந்து காலி பண்ணிடுறாங்க காப்பி ரைட். ஆமா, அதனால நாங்க பாட்டு கேட்கல. அவருக்காக, அவர் நல்லா வளரணும்ல. கண்டிப்பா. நம்ம சொன்னல ஆல்ரெடி, அந்த மனசு தாங்க கடவுள். நிறைய இருக்கு அவர்கிட்ட. போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு உண்மையான ரிவ்யூ கொடுங்க. சரிங்களா? அதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் தான் வெயில் அடிச்சிட்டு இருக்காங்க போல. அதே மாதிரி நம்ம பசங்களும் வேற லெவல், தரமான பசங்க. அவனுக்கு ஃபுல்லா என் கூட இருந்துட்டானுங்கன்னா அவங்க வேற லெவல் ஆக்கலாம், நம்மளும் வேற லெவல் ஆயிடலாம். தரமான பசங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, நீங்க போய் சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சாப்பிட்டு வெயில கிரகிற போய் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க சாப்பிடுங்க, டேப்லெட் போட்டுக்கங்க. போய் சாப்பிடணும். கண்டிப்பா டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பிசினஸ் டூ. ஓகே. இன்னும் நீங்க மென்மேலும் வளர எங்கள் சேனல் சார்பாக, ஆடியன்ஸ் சார்பாக, மக்கள் சார்பாக, உங்களை ஃபாலோ பண்ற நிறைய பேர் என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. எங்க என்டர்பிரனர்ஸ், அவங்க சார்பாக வாழ்த்துக்கள். Thank you so much. Love you so much. Bye. Bye.